அதாவது பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியின் சவப்பெட்டியில் கடைசி ஆணியும் இந்திய மக்களால் அடிக்கப்படும். இது மிகப்பெரிய அளவில் பாஜகவை அச்சத்துக்குள்ளாக்கி இருக்கிறது, அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஏன்னா இந்த அளவுக்கு போகும் அவங்க நம்பவே இல்லை. எப்படியாவது இது சமாளிச்சிடலாம், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு என்னெல்லாமும் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் எதுவுமே நடக்கல. மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கு எவ்வளவு அச்சத்தில் மோடியும் பாஜகவும் இருக்கிறது என்பதற்காக ஒரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். இன்று மாலை 5 மணிக்கு ஒரு மிக முக்கியமான சம்பவம் வெளிவரப்போகிறது. அந்த சம்பவம் வெளிவந்த அடுத்த நொடியே பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு மூடு விழா நடத்துவார்கள் இந்திய மக்கள். அதாவது பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியின் சவப்பெட்டியில் கடைசி ஆணியும் இந்திய மக்களால் அடிக்கப்படும். இது மிகப்பெரிய அளவில் பாஜகவை அச்சத்துக்குள்ளாக்கி இருக்கிறது, அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஏன்னா இந்த அளவுக்கு போகும் அவங்க நம்பவே இல்லை. எப்படியாவது இது சமாளிச்சிடலாம், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு என்னெல்லாமும் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் எதுவுமே நடக்கல. மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகளிடம் இன்றைக்கு எவ்வளவு அச்சத்தில் மோடியும் பாஜகவும் இருக்கிறது என்பதற்காக ஒரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சமூக ஊடகங்கள்ல சங்க பரிவார கும்பல் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோவில் சந்திரசூட், அதாவது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் மீது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, 2 தினங்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றத்திற்குள் என்ன நடந்தது என்பதை நாம் பார்த்தோம். வீடியோலாம் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல சர்வசாதாரணமாக கிடைக்குது. அதாவது பாஜகவினுடைய சார்பாக, பெருமுதலாளிகளுடைய சார்பாக இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லது இதை தள்ளி போட வேண்டும் என்பதற்காக கூவிக்கொண்டிருந்த வழக்கறிஞர்கள் இல்லையா, அப்படி கூவிக்கொண்டிருந்த வழக்கறிஞர்கள் அந்த நேரத்தில் சந்திரசூட் அங்கிருந்து, அதாவது இந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் போது, ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போது சந்திரசூட் இவர்களை மதிக்காமல் வெளியே போயிட்டாரு, கிளம்பி போயிட்டாரு. எவ்வளவு அநாகரிகம் மிக்கவர் அவர், அவர்லாம் ஒரு இந்த பதவியில் தொடர்வதற்கு லாயக்குள்ளவரா, அவரை உடனடியாக சந்திரசூட்டை இந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்யணும் அப்படின்னு ஒரு வீடியோ. உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா, ஒட்டுமொத்தமாக ஒரு 47 நிமிடம் உச்ச நீதிமன்ற வளாகத்துக்குள் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதுல 27வது நிமிடத்துல நம்முடைய மதிப்புக்குரிய நீதிபதி சந்திரசூட் அவருடைய இருந்த நாற்காலியை ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்றாரு. அவர் ஒண்ணு எழுப்பி உட்கார்றாரு, அவ்வளவுதான். இந்த எழும்புற இடம் வரைக்கும் இந்த பிஜேபி காரன் என்ன பண்ணா, கட் பண்ணிட்டு அதை தூக்கி சமூக ஊடகங்கள்ல போட்டு பாருங்க, வழக்கறிஞர்கள் கத்தி கொண்டிருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இந்த நேரத்தில் அவர்களை மதிக்காமல் இந்த நீதிபதிகள் கிளம்பி சென்றிருக்கிறார்கள், இவர்கள் பதவியில் தொடரலாமா, இந்திய மக்களே குரல் கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன்று. 2வது விஷயம் நான் சொல்றேன். மோடி எப்படி இந்த தேர்தல் பத்திரத்தை ஆதரிச்சு வந்தாரு, இன்னைக்கு எங்க ஒழிஞ்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியல. அமித்ஷா கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காகத்தான் நான் இதை கொண்டு வந்தேன், இப்ப இனிப்ப அதிகமா அது புழங்கிரும் நினைக்கிறேன், ஐயோ அப்படின்னு புலம்புறாரு. இப்ப கூடுதலாக ஒருத்தர் கூட வந்திருக்கிறார். அவர் யாருன்னா நிதின் கட்கரி. நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக ஏராளமான வேலை வாய்ப்புகள் இந்திய மக்களுக்கு கிடைக்குமா. யாருக்கிட்ட வட சொல்றாங்க பாருங்க, போய் வாயை திறந்தா போய். நான் ஒரு 8 வருஷமா இந்த சேனல் ஆரம்பிச்சது நான் மக்கள்கிட்ட சொல்றேன், 2 விஷயத்துக்காக தான் சங்கி வாயை திறப்பான். ஒண்ணு சாப்பிட்றதுக்கு, இன்னொன்னு பொய் பேசுறதுக்கு. நிதின் கட்கரி சொல்கிறார், என்ன சொல்கிறார், தேர்தல் பத்திரங்களின் மூலமாக பெரும் முதலாளிகள் பணம் கொடுக்கும் பட்சத்தில் அது இந்தியாவில் வேலை வாய்ப்பை உருவாக்குமா. சவால் விட்டு கேட்கிறேன் நிதின் கட்கரிட்ட, இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக ஒரே ஒரு இளைஞனுக்கு இந்தியாவில் வேலை கிடைத்ததாக ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? சரி, இப்ப நான் மீண்டும் சொல்கிறேன். நேற்றைய தினம், அதாவது இந்த நிகழ்வு நடந்த அன்றைக்கு மேத்யூஸ் நெடும்பாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர், இந்த வழக்கறிஞர் குதிக்கிறாரு.
ஏன்னா வாங்கின பணத்துக்கு விசுவாசமா இருக்கணும் இல்லையா? குதிக்கிறாரு. யாரை பார்த்து? சந்திரசூட்டை பார்த்து குதிக்கிறார். குதிச்சு என்ன பண்றாரு? இதை எப்படியாவது இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நீதிமன்ற வளாகத்திற்குள் நடக்கக்கூடிய விஷயங்களே கிடையாதுங்க. கடைசியில கடும் கோபத்துக்குள்ளாகிறார் சந்திரசூட். கடும் கோபம்னா அவருக்கு அடக்க முடியாத கோபம். அவர் சொல்றாரு, நான் இங்க இருக்கிறேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரியுதா? நீங்க மரியாதையா நடந்துங்க. நான் சில விஷயங்கள் பேச ஆரம்பிச்சா உங்களுக்கு அது பெரும் கசப்பை உருவாக்கும் அப்படின்னு எச்சரிக்கை செய்யறாரு. அடுத்த செகண்டே சரண்டர். அதாவது இவன் எல்லாம் பெரும் முதலாளிகளுக்காகவும் சங்க பரிவார கும்பலுக்காகவும் எல்லாம் கோர்ட்ல ஆஜராகிறான் அப்படின்னா இவன் எல்லாம் யாரா இருக்க முடியுங்கிறது நம்ம சொல்லியே தெரியணுமா இல்லையா? இப்போ நல்லவர்களுக்காக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. ஆனா முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பெரும் முதலாளிகளுக்கும் பாசிஸ்ட் பாஜக கட்சிக்கும் ஆதரவாக ஒருத்தன் கோர்ட்டுக்குள்ள வர்றானாலே அவங்ககிட்ட என்ன நீதி எதிர்பார்க்கலாம்? அவங்ககிட்ட என்ன நேர்மை எதிர்பார்க்க முடியும் இல்லையா? இதுல நீங்க போதாக்குறைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த ஆதிஷ் அகர்வால் அப்படிங்கிற நபர், அவர் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதுறார். கடிதம் எழுதி எப்படியாவது இதை நிப்பாட்டிடணும், இது எப்படியே இதுக்கு தடை போடணும். ஏன்னா இவருங்க என்ன அப்படின்னா, இந்த ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிப்பு வரும் வரை தாக்கு பிடிக்கணும். அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு இவங்களை எதுவும் பண்ண முடியாது இல்லையா? நம்ம தான் பார்த்தோமே கடந்த 10 வருஷங்களாக என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தானே. அதனால ஜூன் 4 வரையிலும் ஏதாவது செஞ்சு தப்பிச்சுட்டு இருக்கணும், எப்படியாவது தாக்கு பிடிக்கணும். அதுக்கான முயற்சிகளை பல்வேறு வழிகளில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் மீறி சந்திரசூட் உட்பட 4 நீதிபதிகள் துணிச்சலான முடிவை எடுத்திருக்கிறார்கள். இது சாதாரண விஷயம் இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேங்க, அதாவது நீங்க மோடியை எதிர்க்கிறது, அமித்ஷாவை எதிர்க்கிறது, RSS எதிர்க்கிறது, இது மட்டுமல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்கள், அதாவது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வைத்திருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு எதிராகவும் நின்று மக்களுக்காக நீதி சொல்ல வேண்டும். ஒரு மிக முக்கியமான அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நீதிபதி லோயாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு இல்லையா? நீதிபதி லோயா மர்மமான முறையில் மரணம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறது இன்றைக்கு எல்லா நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கும் நன்றாக தெரியும். ஆனாலும் அவர்கள் மக்களுக்காக துணிச்சலாக களத்தில் இருக்கிறார்கள். நான் ஒன்றை சொல்கிறேன், இப்படி போலியான வீடியோ எல்லாம் வெளியிட்டு இந்த நேர்மையாக இருக்கக்கூடிய நீதிமன்ற நீதிபதிகளை பற்றி அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவிடமிருந்து நாம் தான் நீதிபதிகளை காப்பாற்ற வேண்டும். நம்ம தான் அவர்களுக்கு பின்னால் அணிதிரள வேண்டும். அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்ப்புக்கு பின்னாலும் நாம் அதை ஆதரித்து அவர்களுக்கு பின்னால் இருக்க வேண்டிய தேவை இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா சரியானவங்களை காப்பாற்றுறதுக்கு இன்றைக்கு அதிகார வர்க்கம் இல்லை. ஏன்னா தவறானவர்களை காப்பாற்றக்கூடிய கூடாரமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு இருக்கிறது இல்லையா? லஞ்சம் வாங்கினவன் பாஜகவில் போனா சுத்தமானவன், கொலைகாரன் பாஜகவில் போனா சுத்தமானவன் பண்ணான், மிகப்பெரிய அளவில் பெண்களுக்கு எதிராக செயல்பட்டவன் பாஜக சொன்னா சுத்தம், இப்படிதான் இருக்கு. அப்ப அதனால இந்திய மக்களுக்கான மிகச்சிறந்த தீர்ப்புகளை வழங்கக்கூடிய நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பின்னால் இந்திய மக்கள் முழுமையாக அணிதிரள வேண்டும். அதுதான் இன்னமும் கூடுதலாக அவர்களை முன்னெடுத்து செல்லும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.